நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதிரை எஃப்எம் 90.4 நமது சமூகம் நமது நலன். அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் உங்க ஆர்ஜே ரம்யா. மிஸ் பண்ணாம நம்ம நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க நேயர்களே. இன்னைக்கு நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியா யார் இருக்காங்க அப்படின்ற ஒரு பெரிய ஆர்வத்தோட நிச்சயமா எல்லாருமே காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யார் இருக்காங்கன்னு கேட்டா, கோயம்புத்தூர்ல இருந்து ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யற கலைச்செல்வி அவர்கள் தான் நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாங்க. நிகழ்ச்சியை மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. இப்போ வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் கலைச்செல்வி. நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். என் கணவர் பெயர் சுரேஷ்குமார். எனக்கு 3 குழந்தைங்க. முதல்ல 2 குழந்தைங்க, ராமன் லக்ஷ்மணன். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு ஸ்ரீஜா. என் கணவர் பிசினஸ் பண்றாங்க. நான் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்கேன். இயற்கை வைத்தியமும் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருந்திருக்கேன். அக்குபஞ்சர் முடிச்சிருக்கேன். ஓகே மேம், நீங்க என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு தற்சார்பு பொருட்கள் தயாரிச்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். அதாவது பல்பொடி, குளியல் பொடி, சீக்காய் தூள், இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு தயாரிச்ச பொருட்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கேன். நான் 10 வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பயணம் அப்படிங்கிறது முதல்ல கொஞ்சம் கடினமா இருந்துச்சு. இப்போ நல்ல விதமா போய்கிட்டு இருக்கேன். இயற்கை சார்ந்த பொருட்களை யூஸ் பண்ணி தற்சார்பு பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்யறதா சொன்னீங்க. உங்களுடைய இந்த 10 வருஷ பயணத்துல என்னென்ன பொருட்களை தயாரிச்சு விற்பனை செய்றீங்க மேம்? பர்சனல் கேர், ஹெல்த் கேர், பூஜா ப்ராடக்ட்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் பண்றேன் மேம். இதுல பர்சனல் கேர்ல பல்பொடி, குளியல் பொடி, சீக்காத்தூள், ஹேர் பேக்கு, ஃபேஸ் பேக் இந்த மாதிரி வரும். ஹெல்த் கேர்ல திப்பிலி காஃபி, மசாலா பொடி, தேன், நெய், பிரசவ குழம்பு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும். பூஜா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றோம்னா, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு தனவிருத்தி பொடின்னு ஒண்ணு, அதுக்கப்புறம் கடன் தொல்லையில இருந்து மீண்டு வர்றதுக்காக ஸ்வர்ண பொடி, சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறவங்களுக்கு நிலைவாசல் பொடி, இந்த மாதிரி எங்க தாத்தா கிட்ட முறைப்படி கத்துக்கிட்ட இந்த மூலிகைகளை வச்சு நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். ஃபுட் ஐட்டத்துல பிரசவ குழம்பு பொடி, களிமாவு, நம்ம மறந்த பழைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் திருப்பியும் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ சொன்னீங்க பர்சனல் கேர், ஹெல்த் கேர், பூஜா ப்ராடக்ட், ஃபுட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய பொருட்கள் செய்யறதா சொன்னீங்க. இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நீங்களே செய்ய கத்துக்கிட்டீங்களா, இல்ல இதுக்காக ட்ரைனிங் எதுவும் எடுத்தீங்களா? இது எங்க அம்மா, எங்க பாட்டி, என் தாத்தா அவங்க எல்லாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வச்சு கத்துக்கிட்டது தாங்க. அதுக்கப்புறமா நிறைய நண்பர்கள், நிறைய குருமார்கள், நிறைய சந்தித்த நபர்கள் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை அதை எப்படி நம்ம தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுல தயாரிச்சு பார்த்து அதுக்கப்புறமா விற்பனைக்கு கொண்டு வந்தேங்க. அடுத்ததா, நீங்களே தயாரிக்கிற இந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கு என்னென்ன மூல பொருட்களை பயன்படுத்துறீங்க, அதை பத்தி கொஞ்சம் நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? எல்லாமே நம்ம இயற்கையில கிடைக்கிறது தாங்க. ஆவாரம்பூ, டீ, நான் திப்பிலி காஃபி ரெடி பண்றேன். அதுக்கு எல்லாமே கொத்தமல்லி, ஓமம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம சமையல் பொருட்களும் மூலிகை பொருட்களையும் வச்சுதாங்க பண்ணிட்டு இருக்கேன். ஆவாரம்பூட்டி, அப்புறம் திப்பிலி காஃபி, இது எல்லாத்தையும் ரெடி பண்றதுக்கு இயற்கையா நம்ம வீட்டிலேயே கிடைக்கிற கொத்தமல்லி, ஓமம், இது எல்லாத்தையும் பயன்படுத்தி செய்யறதா சொன்னீங்க. அந்த வகையில உங்களுடைய இந்த சுய தொழில எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது 5000 ரூபாயில தான் நான் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமா இப்போ படிப்படியா ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கு. 5000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ண இந்த தொழில் மூலமா செய்யற பொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் செய்றீங்க மேம்? முதல்ல இது மார்க்கெட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் செய்து கொடுத்தது, என்னோட சொந்தக்காரங்களுக்கும் செய்து கொடுத்து, அப்புறம் அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்க தயாரிச்ச பொருளை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஃபேமிலி, இவங்க கூட ஷேர் பண்ணி அதுக்கப்புறமா ஆன்லைன் மூலமா விற்பனை செய்ய ஸ்டார்ட் பண்ணீங்க. இப்போ ஒரு நபர் உங்களுடைய ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றது மேம்?
என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுத்துட்றேங்க. அதுல நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். எங்களோட பொருட்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா நாங்க அனுப்பிச்சு வச்சிருவோம். ஓகே மேம். உங்களுடைய அற்புதமான இந்த சுய தொழில் பயணம் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? என்னோட கம்பெனி நேம் வந்து கலை நேச்சுரல்ஸ். இத ஆரம்பிக்கும் போது என்னுடைய நோக்கம் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா, மக்களுக்கு கலப்படம் இல்லாத பொருட்களை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அது எதுக்கு தோணுச்சுன்னா, என்னுடைய தம்பியினுடைய மனைவி கேன்சர்ல இறந்து போனாங்க 2013. அவங்களுடைய மறைவு வந்து என்னால ஏத்துக்கவே முடியல. 3 மாதங்கள் அது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் ஹீலர் பாஸ்கர் ஐயாவுடைய 5 நாள் வகுப்புல போய் கலந்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மாறுதல் வேணும் அப்படிங்கறதுக்காக. அங்கு கலந்துக்கும் போதுதான் இந்த பயிற்சியில நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நல்ல உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நோயே வராது அப்படிங்கறது நான் உணர்ந்தேன். அதனால குடிசை தொழில கிடைக்கிற பொருட்களை என்னோட சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக குடிசை தொழில கிடைக்கிற பொருட்களை தயாரிக்கிறவங்க எல்லாம் நேர்ல போய் சந்திச்சு அவங்க பொருட்களை எல்லா விவரங்களை என்னோட குரூப்ல போட்டு அவங்களுக்கு நான் விற்பனை செய்து கொடுத்தேன். ஒரு கட்டத்துல அவங்களே எனக்கு அவங்க பொருட்களை பத்தி சொல்லி கொடுத்து, நீங்களே இந்த பிசினஸ் பண்ணி கொடுங்க, உங்களுடைய எண்ணம் உயர்வா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பொருட்களை கத்து கொடுத்ததுனாலதான் என்னால இவ்வளவு தூரம் வர முடிஞ்சது. ஆரம்பத்துல எங்க குடும்பத்திலேயே யாரும் பெருசா இதை ஏத்துக்கல. இது கடக்காப்பொடி சாப்பிடறதுனால என்ன பிரயோஜனம், இது திப்பிலி காஃபி குடிச்சுட்டா எங்களுக்கு எல்லாம் சரியா போயிருமா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க. ஆனா நாளடைவுல ஒவ்வொருத்தருக்கா நான் மனம் தளராம அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி அதை புரிய வச்சு செய்து கொடுத்து இலவசமா சாப்பிட வச்சு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் பொழுது அவங்க நல்ல ரிசல்ட் உணர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய தோட்டம் வந்து திருநெல்வேலியில ஒரு 4 ஏக்கரா இருக்கு. அதுல வந்து முழுக்க மூலிகைகள் போட்டுக்கோன்னு சொல்லி என்னோட ஹஸ்பண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதுல கிடைக்கிற மூலிகைகளை வச்சு இப்ப கலை நேச்சுரல்ஸ் நல்ல விதமா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்களே மூலிகை பொருட்களை சாகுபடி செஞ்சு அது மூலமா பல பயனுள்ள பொருட்களை தயாரிச்சு விற்பனை செஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பயணத்துல நீங்க நிறைய கஷ்டமான தருணங்களையும் கடந்து வந்திருப்பீங்க. அப்படி கஷ்டமான தருணங்கள் ஏதாச்சும் இருக்கா? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க மேம். கண்டிப்பா மேம். ஆரம்பத்துல குடிசை தொழில்கள்ல இயற்கை விவசாயம் பண்றவங்க எல்லாம் நான் நேரடியா போய் பார்த்து அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. அப்ப நான் தனியா போய் 2 வீலர்ல தான் போவேன். போறப்போ வந்து அந்த முக்காவாசி காடு அந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் தாண்டி போயிட்டு வர்றது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஆனாலும் நான் விடாமுயற்சியா தனியா போயிட்டு வரும். பயமாவும் இருக்கும், திருப்பி வரும்போது ரொம்ப பயமா இருக்கும். அப்புறம் வீட்டுல வந்தாலும் நிறைய பதில் சொல்லணும், குழந்தைங்கள பாக்கணும், வீட்டுல திட்டுவாங்க, எல்லாமே இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னோட பிசினஸ் வளர வளர கூட இருக்கிறவங்க என்ன மாதிரி பிசினஸ் பண்றவங்க பெரிய லெவல்ல பண்றவங்க எல்லாம் கூப்பிட்டு மிரட்ட ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. விலைய குறைய இல்லைன்னா பிசினஸ் பண்ணாத அப்படின்லாம் நிறைய மறைமுகமாகவும் நேர்முகமாகவும் சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் நான் எதுவும் பொருட்படுத்தாம என்னோட வேலையில நான் கவனமா இருந்தேன். எல்லா பொருட்களையும் தயாரிச்சேன். நிறைவா மன நிறைவோட கரெக்டான பிரைஸோட விற்பனை பண்ணினேன். என்ன பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் மிரட்டினவங்க இப்ப வந்து மார்க்கெட்லயே இல்லை. அதனால நிறைய சவால்கள் சந்திச்சு வந்திருக்கோம். குடும்பத்திலயும் சரி வெளியாட்கள்லயும் நிறைய சவால்கள் இருந்துச்சு. ஓகே மேம். இப்போ நிறைய இக்கட்டான சூழ்நிலைகளை கடந்து நிறைய சவால்களை சந்திச்சு வந்து விடாமுயற்சியோட இந்த தொழிலை செஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில நீங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ண மொமெண்ட்லாம் இருக்கா? கண்டிப்பா மேம். நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு. பெண்களுக்காக நான் கத்துக்கிட்ட எல்லா பொருட்களையும் தற்சார்பு பொருட்களை இலவசமா சொல்லித்தரேன், கிளாஸ் எடுக்கிறேன். அதுல நிறைய பெண்கள் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு பிளவுஸ் பீட்டு வாங்கணும்னா கூட ஹஸ்பண்ட் கிட்ட கேட்கணும், அவங்க வந்து இது எதுக்கு என்ன எல்லாம் கேள்வி கேட்பாங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு டாக்டர்கிட்ட போறதுக்கும் பர்மிஷன் கேட்டு காசை வாங்கி போறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்க பேர்ல ஒரு அக்கௌண்ட் கூட கிடையாது, பேங்க் அக்கௌண்ட் கிடையாது. நாங்க வெளி உலகம் போய் ஏதாவது ஒண்ணு பார்க்கணும், ஒரு சினிமாக்கு போகணும், ஒரு அம்மா வீட்டுக்கு போகணும்னா கூட எல்லாமே அவங்க கிட்டதான் கேட்க வேண்டியது இருக்கு காசு. அப்படி எல்லாம் இல்லாம உங்களுடைய இந்த பயிற்சியில கலந்துகிட்டு நாங்களே சுய தொழில் செய்து சம்பாரிச்சு என் குழந்தைங்களுக்கு வேணுங்கிறது, ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறது, எங்க அம்மா அப்பாவுக்கு, எனக்கு எல்லாமே என்னோட பணத்துல சம்பாதிக்க முடியுது அந்த காசு வச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு ஒவ்வொரு பெண்மணியும் எனக்கு கூப்பிட்டு சொல்ற அந்த நேரங்கள் எல்லாம் எனக்கு கண்ணீர் வரும். கண்டிப்பா என்னால எவ்வளவு தூரம் பெண்களுக்காக முடியுதோ அத்தனை பேருக்கும் இந்த தற்சார்பையை கொண்டு போய் சொல்லி கொடுக்கணும், அவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும். காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போகணும்,
அவங்களுக்கும் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுக்கணும், அவங்களையும் சம்பாதிக்க வைக்கணும். தான் கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம பிறருக்கும் அதை கத்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வாழ்த்துக்கள் மேம். இப்போ பொதுவா ஆண்களோ பெண்களோ சுய தொழில் செய்யணும் அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு நீங்க சொல்ற ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நிறைய முதலீடு போடாதீங்க. ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா, உங்களால ஒரு 5000 ரூபாய் நஷ்டப்பட்டா உங்க குடும்பம் பாதிக்காதுன்னா உங்களுடைய முதலீடு அப்படிங்கிறது அந்த 5000 ரூபாய் தான். ஒரு 10,000 ரூபாய் என்னால நான் இந்த பிசினஸ்ல இழந்துட்டேன் அப்படின்னா என் குடும்பம் பாதிக்காதுன்னா உங்களுடைய முதலீடு 10,000 தான். இதுதான் ஒரு ஃபார்முலா. ஒரு சின்ன முதலீடுல ஆரம்பிங்க, அதை படிப்படியா வளர்த்துக்கோங்க. குறைந்த லாபம் வச்சு சேல் பண்ணுங்க. உங்க மனசுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி வியாபாரத்தை கொண்டு போங்க. முதல்ல குடும்பத்துல இருக்கிறவங்க யாரும் ஒத்துக்கலைனாலும் பரவாயில்ல, நீங்க பொறுமையா உங்களுடைய செய்யற அந்த வியாபாரத்தை மன நிறைவோட செய்யுங்க. கண்டிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. சூப்பர் மேம். ஒரு சின்ன முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு தொழிலை செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ இந்த தருணத்துல ஒரு பெண்ணா மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நம்ம நாட்டுக்கு, நம்ம பிறந்த நாட்டுக்கு நம்மளுடைய புகழ் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த நாட்டு பற்று அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம நாட்டுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஏதாவது ஒரு வகையில நம்ம பயன்படணும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கணும் ஒவ்வொரு பெண்ணும். அது ஒரு சிறு வியாபாரமா இருக்கட்டும், தொழிலை கத்துக் கொடுக்கறதா இருக்கட்டும், நாட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுங்கிறது யோசிச்சு ஒவ்வொருத்தரும் அதை செயல்படுத்தணும். ஒவ்வொரு பெண்ணும் செயல்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் நம்மளோட சுயமரியாதையை என்னைக்கும் விட்டு கொடுக்க கூடாது. சூப்பர் மேம். இப்போ சொன்னீங்க டைம் ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நொடியுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இந்த லைன் ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். இப்போ கடைசியா நம்ம அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்க சொல்ற கருத்து என்னவா இருக்கும்? அதிரை பண்பலை மூலமாக இந்த விஷயங்கள் எல்லாம் நான் மக்களுக்கு சொல்றதுக்கு உதவியா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது மூலமா நான் நேயர்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் தற்சார்பு வகுப்பு எடுக்கிறேன். ஒவ்வொரு பெண்ணும் பணம் சம்பாதிக்கணும், நேரத்தை நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் நான் இயற்கை விவசாயம் பண்றேன். இயற்கை விவசாயத்துல நீங்க என்ன சந்தேகம் கேட்டாலும் அதுக்கும் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்ம பிசினஸ் பண்ணும்போது மன உளைச்சலுக்கு கண்டிப்பா ஆளாகும். அதுக்கு நான் ஒரு தியான பயிற்சியும் அன்றாடம் எடுக்கிறேன். அதுவும் ஃப்ரீ தான். தற்சார்பு வகுப்பும் ஃப்ரீ தான். பிசினஸ் பண்ணி முறைப்படி நம்ம சம்பாதிக்கிற காசை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கறதும் நான் கத்துக் கொடுக்குறேன். என்கிட்ட எல்லா வகுப்புகளுமே இலவசம் தான். எதுக்கும் நான் பணம் வாங்குறது இல்லை. இது நீங்க எனக்கு திருப்பி கொடுக்குற காணிக்கையா என்ன அப்படின்னா, நீங்க நல்ல விதமா பிசினஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நல்ல விதமான பொருட்களை நீங்க தயாரிச்சு உங்க குடும்பத்துக்கு கொடுக்கணும். நாட்டுக்கும் குப்பைகளை, பிளாஸ்டிக் குப்பைகளை சேர்த்தாம தற்சார்பு பொருட்களை தயாரிச்சு குடும்பத்தையும் காப்பாற்றணும், நாட்டையும் காப்பாற்றணும் அப்படின்னு இதன் மூலமா நான் சொல்லிக்கிறேன். ஓகே மேம். இலவசமாவே பெண்களுக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. உங்களுடைய பயணம் தொடரட்டும். தேங்க்யூ மேம். நன்றி. நன்றி நேயர்களே, இது வரைக்கும் நிகழ்ச்சியை முழுமையாக தொடர்ந்து கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சி வழியாக கலந்துக்கிட்டு நிறைய நல்ல விஷயங்களை பற்றியும் அவங்களோட தொழில் சார்ந்த நிறைய விஷயங்களை பற்றியும் ஷேர் பண்ணிக்கிட்ட கலைச்செல்வி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் அதிரை எஃப்எம் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா. நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகளை தெரியப்படுத்த 7373776904 என்ற எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்க அதிரை எஃப்எம்மில் அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும்.